ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ரேணுகா அர்ச்சனா அனுப்பி வந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாருக்கு தெரிய வந்ததுமே பெரிய பூகம்பமே வெடிக்குது. அர்ச்சனா நம்ம சூர்யா என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, கஷ்டமாக இருக்காங்க. ஏன்னா என் வீட்டுக்கு போகிறோம், ஏன்னா குடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டா அருணாச்சலாய் சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு போகலாமா நீ ஆசைப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஒரு பக்கம் எப்படியாச்சும் சூர்யா குடிபோதையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படா இவர் குடிபோதையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் அர்ச்சனா வேற அந்த ரேணுகான்ற ஒரு பொண்ணை அனுப்பி இந்தமாரி அங்கே போய் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நடந்ததுனால ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தாலுமே தெரியும். ஏன்னா நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தா கூட அந்த மாதிரி ஒரு பட்டத்தெல்லாம் தூக்கி நந்தினி தலையில் கொடுக்க மாட்டாங்க, யாராலுமே கொடுக்க மாட்டாங்க. வேணா கிஃப்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தலையில் கிரீடம் வச்சு இந்த வீட்டுக்கு இளவரசி மகாராணி அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரிலாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சூர்யாவுக்கு சூர்யா கண்டிப்பாக நந்தினியை லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அர்ச்சனா. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் நந்தினியை போட்டு தள்ளுறதுக்காகவும் தான் இந்த ரேணுகான்ற ஒரு பொண்ணை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ரேணுகான்ற பொண்ணை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்குது போகுது, ரெண்டு பேரும் எப்படி பழகுறாங்க போகிறாங்க எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகேம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் அதை மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேணுகா பொண்ணு பயங்கரமாக ஆக்டிங் பண்ணி இந்த மாதிரி வீடியோ கால்லாம் பண்ணி அந்த ரூமை காட்டும் போது தான் தெரியுது தனியாக பாய் தலைவான்லாம் இருக்குது, மேலே பெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் தூங்குறாங்க. அப்பா அடா இப்போ தாண்டா எனக்கு மனசே நிம்மதியாக இருக்குது. இதுக்கு மேலே சூர்யாவை ஈஸியாக உஷார் பண்ணிடலாம். அந்த வேலைக்காரி கூட அவன் சேரவும் இல்லை, பொண்டாட்டியாக நினைக்கவும் இல்லை. பொண்டாட்டியாக நினச்சிருந்தா இப்படி தனித்தனி பாய் தலைவானிலாம் கிடக்காது. அப்போ சூர்யாவை நான் ஈஸியாக அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பயங்கர சந்தோஷத்தில் அந்த ரேணுகான்ற பொண்ணுக்கு நிறைய காசு வாரி வாரி வழங்குறா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த வச்சுக்கோ ரேணுகா, எனக்கு ஒரு நல்ல விஷயத்த காமிச்சிருக்கேன். ரெண்டு பேரும் அப்போ புருஷன் முன்னாடியா இல்லை, எனக்கு இது ஒன்றே போதும், இதுவே நான் சூர்யாவை ஈஸியாக அடைஞ்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்ட அர்ச்சனா புலம்பிட்டு இருக்க. அப்பாடா இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் இந்த அம்மாட்டு நிறைய காசு வாங்கி நம்ம ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரேணுகாவை நினைக்கிறாங்க. பணம் தானங்க எல்லாமே, பணம் தான் எல்லாத்தையுமே ஆட்டி வைக்குது. அப்படி தான் இப்போ சூர்யா வீட்லையுமே நடந்துட்டு இருக்குது. இந்த ரேணுகா பணத்துக்காக அதெல்லாம் வீடியோ காலில் காட்ட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. ஆனால் பணத்துக்காக அந்த பொண்ணு அர்ச்சனா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது இங்கே என்ன நடக்குது போகுது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அர்ச்சனா அடுத்து என்ன பண்ண போகிறா, ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேரலன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.